பேன் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பிசி லேப்டாப்பு இது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டைப்பிங் டெஸ்ட் வந்து முடிக்கிறதுக்காக இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் நானே வந்து டைரெக்டாக டைப்பிங் பண்ணி காமிச்சிருந்தேன். நம்ம ஸ்பீடு வந்து லோவாக தான் இருக்குது. 57 வேர்ட்ஸ் பர் மினிட் தான் நான் வந்து டைப்பிங் ஸ்பீடு பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடு வருமானு தெரியல. அப்படி இல்லாட்டியும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறோம். ஆன்லைனில் டைரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க பிளாட்ஃபார்மில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அப்படி கண்காணிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த 80 வேர்ட்ஸ் பர் மினிட் இல்லாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸாக டைம் எடுத்துக்கணும்னு போட்டிருக்காங்க. 15 நிமிஷம். கம்ப்ளீட் த ஃபார்ம் நவ் அப்படிங்கிற லிங்க்கு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும். அப்ளை பண்ணிங்க போகணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளை பண்ணுற பேஜ் வந்துருக்கு. இதுக்கு வந்து 7 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரைபராக வந்து இந்த டேக் ஒன் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுவே வந்துடுது. பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டிருக்காங்க. கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ் இது 3 கேட்டிருக்கிறாங்க. இது கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி யூகேயில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்தியா வரும். இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்றேன். ஹோம் டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. இது வந்து இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம், அப்படியே விட்டுறலாம். ஓகே கொடுத்துட்றேன். இங்கே வந்து அட்ரஸ் கேட்குறாங்க. இது என்னென்ன அட்ரஸில் லைனில் டைப் பண்ணணுமோ எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோடய அட்ரஸ் நான் இங்கே கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுக்குறேன். கண்ட்ரி வரைக்கும் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். எங்கே வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. கூகுள்னு போட்டால் வரல. ஸோ அதனால் வந்து இங்கே என்ன லிஸ்ட் ஆகிருக்கோ அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்டர்நெட் அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டெல் அஸ் அபவுட் பேக்ரவுண்டை பற்றி கேட்குறாங்க. இங்கே வந்து ரெஸ்யூம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் எ CV ஃபார் டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரைபருக்கு ஏற்ற CV வந்து அது ரெடி பண்ணிடும், ரெஸ்யூம் ரெடி பண்ணிடும். அந்த ரெஸ்யூமை வந்து உள்ளே போயிட்டு உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம டிரான்ஸ்கிரைபர் ஜாப் தான் அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா வேறு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதையே வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. டிரான்ஸ்கிரைபர் ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுறதுனால டிரான்ஸ்கிரைபருக்கு சம்மந்தமான ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூமை இங்கே அப்லோடு பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 82னே கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து அப்போ தான் வேலை கொடுப்பாங்க. இப்போ குவாலிஃபிகேஷன், டைப்பிங் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஹையர் லெவல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆடியோ டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்களும் அதே கொடுத்துருங்க. அதர் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இங்கே வந்து நம்ம கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ப்ளீஸ் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. சும்மா வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேர் கொடுத்து அதை கொடுத்துருங்க.
நான் சும்மா வந்து ஜோன் கொடுத்து ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து டேக் ஒன் கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணல, ஸோ நோ கொடுத்துடலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஹவர்ஸ் அவைலபிள் பர் வீக். அவங்க வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 20 ஹவர்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து 40 கொடுத்துருவோம். 40 மணி நேரம் வந்து நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே கொடுத்துடலாம். என்ன டைம் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஏஎம், பிஎம், ஈவினிங்ஸ், நைட் டைமு. நைட் டைம்னா நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்படி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுக்கலாம். நான் வந்து பிஎம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். கரண்ட் ஒர்க்கிங் சிச்சுவேஷன். நான் வந்து ஃப்ரீலான்சர். நான் என்ன சாஃப்ட்வேர், நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ, ஓஎஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க. மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டு விண்டோஸ் 8. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே விண்டோஸ் 10க்கு மாறிட்டீங்க. ஸோ வந்து விண்டோஸ் 10 வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் விண்டோஸ் 10 கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஓஎஸ் வந்து விண்டோஸ் 11. இப்போது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 7 தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் விண்டோஸ் 8 கொடுத்துருவோம். ரேம் வந்து எத்தனை ஜிபி ரேம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 4 GB ரேம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ப்ராசஸர் வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து i5 கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன ப்ராசஸரோ அதை கொடுத்துருங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. யூஎஸ்பி போர்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஃபுட் பெடல் இருக்கான்னு கேட்குறாங்க. ஃபுட் பெடல் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் போய்க்கோங்க. இல்லாட்டி ஃபுட் பெடல்னு போட்டிங்கன்னாவே வரும். ஃபுட் பெடல் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபுட் பெடல் வந்துருச்சு. இப்போ அமேசானில் இருக்குது. இந்த லிங்க்கில் போயிட்டு அந்த மாடலை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பிராண்டோட பேர் வந்து சாங்குயின் அப்படின்னு போட்டிருக்கு. பிராண்டோட பேர். மாடல் பார்த்தீங்கன்னா ஐட்டம் பார்ட் நம்பர்னு போட்டிருக்காங்க. ஆனால் மாடல் நம்பர் இது கிடையாது. ஸோ இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸ்பெல்லிங் கிராமர் டெஸ்ட். ஓகே, இங்கே குயிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குயிஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஸ்பெல்லிங் கிராமர் பற்றி கேட்டிருப்பாங்க. கண்டினியூ பண்ணலாம். நமக்கு இருக்கவே இருக்குது சாட் ஜிபிடி, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, ப்ளீஸ் ரீட் த சென்டென்ஸ் பிலோ, செலக்ட் த ஒன் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஓகே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே காப்பி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இது கொஞ்சம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம வந்து சி கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. இதையும் வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இதுக்கு வந்து பி தான் கரெக்டான ஆன்சர்னு வருது. ஸோ நீங்கள் பி கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் வரும். ஸோ டி கிளிக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்குமே டி தான் வருது. ஸோ இது டி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஏ தான் ஆன்சர் கரெக்டுன்னு வருது. ஸோ ஏ கொடுத்துடலாம்.
Okay, please read the sentence below, answer the correct word for each of the blanks. Okay, இதையுமே வந்து நம்ம ChatGPTலே போடலாம். இப்போ கரெக்ட் வேர்டு வந்து breathe, இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். இதுதான் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இதுக்கும் கேட்போம். டெஃபினெட்லி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. வேர்டு 2 தான் வந்து கரெக்டு. இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்துருக்கு பாருங்கள். டெஃபினெட்லி ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு BARE, அதுதான் கரெக்ட் ஆன்சர். BARE. BARE quotation S, இதுதான் கரெக்ட் ஆன்சர். BEAR, இதுதான் கரெக்ட் ஆன்சரு. B. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The 2 bedroom is the correct answer னு வருது. ஏ தான் கரெக்ட் ஆன்சர்னு வருது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா B, absence. கரெக்ட் ஆன்சர் B, quite. இதுதான் கரெக்ட் ஆன்சரு. C தான் கரெக்ட் ஆன்சர். B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ப்ளீஸ் லிசன் த ஆடியோ அண்ட் அக்யூரேட்லி டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஹியர். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆடியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ வந்து கரெக்டாக நம்ம லிசன் பண்ணி டைப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அஸ்யூர், ஆல்ரெடி நான் வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க்கில் இருக்கிற இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து மினிமம் வந்து 1 நிமிஷம்தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் கட்டி தான் நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ 1 நிமிஷம், சப்போஸ் 1 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே போடலாம். இந்த ஃபைலை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ப்ளே பண்ணி பார்க்கலாம் எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீடியோ காப்பி பண்ணதை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் ஃப்ரம் நெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வரும். அதில் வந்து இது லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட இது வரும். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வித்தவுட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த வீடியோவோட டவுன்லோடு சைஸ் கேட்கும். என்ன சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். ஓகே, 11 செகண்ட் தான் அந்த ஆடியோ இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணணும். டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்னொரு கன்வெர்ட்டர் இருக்குது, அந்த கன்வெர்ட்டரில் போயிட்டு ஓப்பன் ஃபைல்ஸுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து இதில் இருக்கும். ஓப்பன் ஃபைல்ஸுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ லொக்கேஷன் போயிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேவுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல சாம்பிள் ரேட்டுங்கிறதுல 16,000 kHz அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேனல்ஸில் வந்து 1 தான் கொடுக்கணும், மோனோ தான் இருக்கணும். ஸ்டீரியோ இருந்துச்சுன்னா அது வந்து சப்போர்ட் ஆகாது இந்த சைட்டில். ஸோ வந்து 16,000 kHz அப்புறம் வந்து சேனல் 1 கொடுத்துட்டு கீழே கன்வெர்ட் கொடுத்துருங்க.
கன்வெர்ட் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் வரும். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஓகே, சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து சூஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஎஸில் தான் இருக்குது. ஸோ ஷோ அட்வான்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளாஷ் லிஸ்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு டீட்டெயில்டு தான் ஆல்ரெடி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே விட்டுட்டு கீழே வந்து ப்ரௌஸ் ஃபார் எ ஃபைல்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்கிரைப் ஆகும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரான்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இதையும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னா இந்த க்ரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நம்ம இங்கே ப்ளே பண்ணும்போதே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்கிரைப் ஆகி வரும், அதை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே டைப் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இதையுமே வந்து நம்ம டைப் பண்ணணும். ஓகே, சில டைம் வந்து அந்த பின் பண்ணி வச்சது வந்து போயிடுச்சு அப்படின்னா பண்ண முடியாது, திரும்ப வந்து நம்ம ஒரு டைம் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ வந்துடுச்சு. ஹோம் டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அதே நம்பர் கொடுத்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் தி ஃபார்ம், வி வில் பி டச், வி ரிக்வயர் யுவர் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஓகே, சப்மிட் ஆகிறத கொடுத்துடாதீங்க, ஏன்னா திரும்ப வந்து முதலாந்து வர மாதிரி இருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். யாருக்காவது வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து அடுத்த ப்ராசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் கொடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.